அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இவங்க வந்து ஆன்லைனில் கோர்சஸ் வந்து நிறைய கோர்சஸ் எடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா தெளிவாகவும் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பார்ட் ஒன்லாம் உங்களுக்கு வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர்ஸோட ப்ளோட் அண்ட் வால் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ரெண்டாவது என்னென்னா பார்ட் டூவில் உங்களுக்கு டயக்ராம் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். உள்ளே எப்படி அந்த வால் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு, என்ன பொருள் இருக்குது, என்ன மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஃப்டோட உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் பாய்லர் ப்ளோட் அண்ட் வால்வு, சரிங்களா? இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேரு. இப்போ வந்து இதை பார்ப்போம். இப்போ என்னென்னா இன்லெட்டு அவுட்லெட்டுன்னு வைங்களேன். இது சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்க் இருக்கும், 2 டிஸ்க். இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு டிஸ்க்கு, இங்கே ஒரு டிஸ்க் எஸ்எஸ்ல செஞ்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிற இங்கே உள்ள சென்ட்ரலுக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்ப்ரிங்குங்க. இது ரெண்டுக்கு சென்ட்ரலில் ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு இதையும் தள்ளு இதையும் தள்ளு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து லாக் ஆகுதுங்களா? இங்கே தெரியுதுங்களா? இந்த சென்டரில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு இப்போ உள்ளே தள்ளி மாட்டியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும் இங்கே இருக்க வால்வை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா நீடிலுக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துலையும் பல்லாக தான் இருக்கும். இப்போ இது வந்து இப்படி இழுக்கும்போது என்ன ஆகுங்க, உங்களுக்கு ஹேண்டில் இங்கே ஓப்பன் பண்ணும்போது இந்த இப்படியே மேலே தூக்கிட்டு வரும். இப்படி மேலே தூக்கிட்டு வரும்போது என்ன இங்கே இருக்க டிஸ்க் மேலே போகுது. டிஸ்க் எப்படி மேலே போகுது? இப்போ இந்த டென்ஷனில் மேலே போகுது. டென்ஷன் குறைக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே நம்ம டைட் பண்ணும்போது ஓவர் டென்ஸ் பண்ணும்போது அந்த டென்ஷன் மூலயமா இந்த டிஸ்க்கை வந்து இப்படி மேலே இழுத்துட்டு வரோம். இப்படி இழுத்துட்டு வரும்போது இப்படி ஓப்பன் ஆகி இங்கே இது வந்து ஸ்டீமும் வாட்டரும் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துட்டு இருக்குது வெளியே போகிற வெளியே. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன்லாம் மேலே போகுதுன்னு வைங்களேன். இதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது என்னாங்க, அதே டென்ஷனில் நம்ம இதை விட லோடில் அதிகமாக நம்ம இங்கே கொடுக்கும்போது இப்போ இந்த டிஸ்க்கு கீழே வருது. டிஸ்க்கு கீழே வந்தோன்னே இந்த இடத்துல லாக் ஆகுது. எப்படி லாக் ஆகுது உங்களுக்கு? இந்த இதில் லாக் ஆகாமல் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீமோ தண்ணியும் இங்கே வெளியே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அது வரவிடாமல் வாய்ப்பு ஏன் இல்லை அப்படின்னா, இங்கே கீழே இருக்கும்போது இந்த சைடு ஒட்ட வச்சு தானே இருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சென்டர் அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த டென்ஷனால் என்ன ஆகுனா இங்கே கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டோன்னே இந்த இடத்துல மறுபடியும் லைட்டாக தண்ணி வந்துட்டு இருக்குமா. ஆனால் அந்த ஸ்ப்ரிங் வந்து டப்புன்னு வந்து இதை வந்து இங்கே இருக்கும்போது இந்த ஸ்ப்ரிங்கு சுருங்கி இருக்கும். இப்போ மேலே தூக்கும்போது இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே கீழே வரும்போது இந்த டிஸ்க்கு இங்கே உள்ளே போகிறக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு அளவு கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அப்படி இந்த உள்ளே வரும்போது இந்த ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு உள்ளே பிடிச்சி தள்ளி அந்த விரிய பார்க்கும். விரியும் போது என்ன ஆகும், இந்த இருக்கிற டிஸ்கையுமே இந்த டிஸ்கையுமே இதில் போய் லாக் பண்ணிடும். இது இங்கே போய் லாக் பண்ணி இங்கே லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு. இந்த லாக்கில் கொண்டு போய் இந்த டிஸ்கை கொண்டு போய் தள்ளி உட்கார வச்சிடும். இப்படி உட்கார வைக்கும்போது என்ன ஆகுனா இங்கே சைடும் தண்ணி வர வைக்க முடியாது, இந்த சைடும் தண்ணி வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு அடுத்து வேணும்னா நீங்கள் இங்கே ஹேண்டில் ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இது வழியே தண்ணியை டிஸ்கை வெளியே எடுத்து பண்ண முடியுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தெளிவாக அவங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுது. இந்த இடத்துல காட்டின பார்த்தீங்களா, இந்த டிஸ்க்கு சென்ட்ரலில் இது மாதிரி ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரவுண்டு, இந்த ரவுண்டுக்குள்ளே தான் ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரவுண்டுக்கு வெளியே இந்த சைடு ஒரு டிஸ்க்கு, இந்த சைடு ஒரு டிஸ்க்கு, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்படி ஒர்க் ஆகுது மெக்கானிக்ஸில். இங்கே பல்லாக்குது பார்த்தீங்களா? இதுதான் மேலே போகும். இந்த இது என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே மேலே இருக்கிறத இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஹேண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து இந்த இடத்துல இப்போ கடிகாரத்திலே சுற்றும் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த நீடியில் ஒரு இந்த ஒரு நீடியில் பல்லு 2 ஜாயிண்டாகி சுற்றும் போது ஓப்பனோ க்ளோஸோ பண்ணிக்கலாம். இந்த இப்படி தள்ளிட்டு போனாவோ இப்படி தள்ளி போனாவோ ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ப்ளோட் அண்ட் வால் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இது என்ன மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த 2 டிஸ்க்கு, இந்த 2 டிஸ்க்குமே வந்து எஸ்எஸ்ல செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியில் எஸ்எஸ் கிடையாதுங்க. என்ன மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்கன்னா கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெட்டலில் தான் இது வந்து செஞ்சுருப்பாங்க. இது மட்டும்தான் எஸ்எஸ்ஆர் இருக்கும், சரிங்களா? மற்றதெல்லாம் ப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உள்ளே வந்து இந்த பல்லு டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ஏன் ப்ராஸில் ஓட்டிருக்காங்க, இரும்புலேயே ஓட்டிருக்காங்கன்னா சூடு ஏறி உங்களுக்கு தேய்மானம் அதிகமாக வரும். ப்ராஸ்னால் வந்து ஹீட் அதிகமாக எடுக்காது. அதனால தான் இந்த உள்ளே இருக்கிற இந்த நீடில் வந்து ப்ராஸில் ஓட்டிருப்பாங்க. இது இங்கே இருக்கிற இந்த நீடில் இது ரெண்டுமே ப்ராஸில் ஓட்டிருப்பாங்க. வெளியே இருக்க அவுட்டர் வந்து பாடி எல்லாமே கார்பன் ஸ்டீல் இந்த மாதிரி மெட்டலில் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவும் அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். அடுத்து பாய்லர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அடுத்த டைம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.